கடவுளுக்கு ஏற்ற பலி. நொறுங்கிய, அதாவது குற்ற உணர்வுள்ள உள்ளம். அதானே? அப்படிதானே இருக்கணும். குற்ற உணர்வு உள்ள உள்ளமாக இருக்கணும். நான் குற்றத்தை செய்தேன் அந்த உணர்வோடு வரணும். தவறு செய்தேன் அந்த உள்ளத்தோடு வரணும். உமக்கு எதிராகவே நான் சிந்தித்தேன், உமக்கு எதிராகவே நான் செயல்பட்டேன், அதை உணர்ந்து வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் செலுத்துகின்ற பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். அந்த நாட்களிலேயே பலி என்று சொன்னால் ஜெப வழிபாட்டுகளை குறித்து சொல்லவே இல்லை. ஆடு மாடுகள், பட்சிகள், பறவைகள் இதை பலி கொடுத்து அந்த இரத்தம் அந்த பீடத்திலேயே தெளிக்கப்பட்டு ஊற்றப்பட்டு அதன் சதைகளையே உணவாகவே நெருப்பிலேயே சுட்டெடுத்து அது நெருப்பு பலியாக, இரத்த பலியாக, உயிர் பலியாக ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டாரா? ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. ஆனால் அந்நாட்களிலே நீங்கள் செய்தது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி, நீ திரும்பி வரணும், திருந்தி வரணும், திரும்பி வரணும், திருந்தி வரணும். நாம் திரும்பி வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். போய் மீண்டும் வரும். திருந்தி வர்றதுக்கு தயாரா? ஆண்டவர் கேட்பது அதுதான். உன்னை என்னை திருத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுது நீ திருந்தி வாழ்கிறாயோ அப்பொழுது உம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல்களிலே, சங்கீதத்திலேயே, சாம்ஸ்லேயே 50வது அதிகாரத்திலேயே 9ஆம் வசனத்தை பாரும். உங்க வீட்டின் காளைகளையோ உங்க தொழுவத்தின் ஆடுகளையோ, பார்த்தீங்களா, நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று அன்றே சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? தாவீது ஆண்டவர் முன்னிலையிலேயே இப்படி ஏதேனும் விதத்தில் பலி கொடுத்திருந்தால் அந்த பலியினால் ஆண்டவர் அவருக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காது. சாலமோன் அரசர் எவ்வளோ ஆடு மாடுகளை பலி கொடுத்தார் தெரியுமா? எவ்வளோ பலி கொடுத்தார்? 1 அரசர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 63ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஆடு மாடுகளை குறித்து அவர் எழுதியிருக்கும் பார்க்க முடியும். 1 அரசர்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். சாலமோன் ஆண்டவர் முன்னிலையில் எத்தினே 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் நல்லொரு பலியாக செலுத்தினார். ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டாரா? சாலமனுடைய பாவத்தை அவர் விட்டு விட்டாரா? செய்த பாவம் தொடர் அவகாசி இல்லாமலேயே நின்று விட்டது அந்த அரசு. ஆனால் தாவீது செய்த பாவத்துக்கு அதோடு நின்று விடவில்லை, மாறாகவே சாலமன் வழியாகவே பூர்த்தி செய்யப்பட்டது. சாலமனும் தாவீதும் இருவரும் பாவம் செய்தவர்கள்தான், இருவரும் பலி அர்ப்பித்தவர்கள்தான். அந்த பலிகள் எல்லாம் தீர்வாகவே மாறவில்லை, பரிகாரமாக மாறவில்லை. அவர் திருந்தி வந்திருந்தால், சாலமன் செய்த தவறு என்ன?
கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம், நான் அருவருப்பான ஒரு காரியம், நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். எந்த பாவம் செய்தாலும் உனக்கு நான் மன்னிப்பு வழங்குவேன், ஆனால் நீர் வேறொரு தெய்வத்தை நீ வணங்கும் பொழுது என்னாலே சகித்துக் கொள்ள முடியாது என்றார். இயேசு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலேயே ஒன்று சொன்னார், எனக்கு எதிராகவே நீங்கள் செய்தாலும், என் தகப்பனுக்கு எதிராகவே நீங்கள் செய்தாலும் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவியாருக்கு வருத்தம் தெரிவிக்க தூய ஆவியாருக்கு விரோதமாகவே நீங்கள் செய்தால் நான் மன்னிக்கவே மாட்டேன். பிரியமானவரே, நாம் செய்கின்ற பாவம் அது தூய ஆவியாருக்கு விரோதமாகவே இருக்கிறதா என்றது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடுகளையும் மாடுகளையும் பலியாக செலுத்தியனாலேயே பாவம் தீராது என்ற காரணத்தினால தான் தன்னுடைய ஏக மகனையே பலியாகவே செலுத்தி நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பரிகாரங்கள் உண்டு. நடைப்பயணம், 1000 கிலோமீட்டர் பயணம், 500 கிலோமீட்டர் பயணம், காலிலே செருப்பு இல்லாமலே பயணம். தீர்ந்து விட்டதா? பாவம் தீர்ந்து விட்டதா? சாபம் தீர்ந்து விட்டதா? இல்லை, யாரை காண்பிப்பதற்காக? அந்த பரிகாரம் முழுவதும் நாம் பிறரை காண்பிப்பதற்காகவே. எல்லோரும் போறாங்க, நானும் போறேன். எல்லோரும் காவியோட இருக்கிறேன், நானும் காவியோடவே. எல்லாரும் மாலை போடுறாங்க, நானும் மாலை போடுறேன். எத்தனை பேர் இங்க வந்து ஜெபமாலை வாங்கி வேளாங்கண்ணிக்குன்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. அந்த செப்டம்பர் 8ஆம் தேதி முடிஞ்ச பிறகு இந்த தெருவிலேயே 4 காலிலே போறதை நான் பார்த்திருக்கேன். புரியல? உங்களுக்கு புரிஞ்சதா? செப்டம்பர் 8ஓட முடிஞ்சு விட்டது. 10ஆம் தேதி வரும்பொழுது 10ம் திகஞ்சவனாக 4 காலோட இந்த ரோட்டில் நடமாடுவது பார்த்திருக்கான். பிரியமானவரே, ஆண்டவர் சொல்வது திருந்தி வா என்று. திரும்பி வர சொல்ற, திருந்தி வா. நீ எப்பொழுது திருந்தி என்னிடத்திலே நீ திரும்பி வரும் பொழுது அப்பொழுது நீ செலுத்தக்கூடியது அது என்ன பலியா இருந்தாலும் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார். திருப்பாடல்களிலே 51:17 மீண்டும் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமும் நொறுங்கிய குற்றமுள்ள இதயத்தையும் கர்த்தர் அவமதிப்பதில்லை, மதிக்கிறார். குற்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், உமக்கு எதிராகவே சிந்தித்து சிந்தனையாலும் சொல்லாலும் என்று நம்ம திருப்பலியிலே சொல்லுகின்ற ஒவ்வொரு திருப்பலியிலையும் சொல்றோமா? திருப்பலி முடிஞ்சு ஒரு அவர் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கிறேன். நான் வீட்டுக்கு போன பிறகுதான் கச்சேரி. என்னது? வீட்டுக்கு போன பிறகு கச்சேரி. எவ்வளோ நேரத்துக்கு ஆண்டவரோட ஐக்கியம், எவ்வளோ நேரத்துக்கு திருந்தி வாழ்ந்திருக்கிறோம்? அந்த 1 மணி நேரம். அதுக்கு பிறகு கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னார் 1 மணி நேரமாவதுன்னு சொன்னார். அந்த 1 மணி நேரத்தை நான் தேவாலயத்தில் பயன்படுத்திட்டேன், அதனால் நான் வீட்டுக்கு போன பிறகு வச்சிருக்கிறேன். பாக்கி 23 மணி நேரம் இருக்கு. தூங்காமலேயே விழிப்போடு இருந்து ஜெபிக்க சொன்னார். தூங்காமல் ஜெபிக்க சொல்லவே இல்லை. சொன்னாரா? தூக்கத்தை கலைந்து ஜெபிக்க சொன்னார். அவரை தூங்கி கொண்டு இருக்கிற 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாது என்று கேட்டார். விழிப்பு என்பது உள்பூர்வமாக வரணும். தான் செய்த குற்றத்தையே உணர்ந்து கொண்டு உள்ள இருந்து வரக்கூடிய விழிப்பு, அந்த விழிப்போடு ஜெபிக்க சொன்னார்.
ராம் முழுவதும் ஜெபத்திலேயே இருந்தால் அந்த ஜெபம் முழுவதும் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டோம். பிரியமானவரே, இந்த சங்கீதத்திலேயே ரெண்டுமே எடுத்து சொல்லும் பொழுது நாம் எதை குறித்து அதிகமாகவே சிந்திக்கிறோம்? என் குடும்பம், என் வீட்டார், என் மனைவி, என் மகள், என் மகன் மாத்திரம். தவறு இல்லை, தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது முழுமையாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். நடிப்பு வேண்டான்ற. இன்றெல்லாம் நம்ம நடிகர் திலகமாக இருக்கிறோம். அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நம்மளை சினிமாவை கூப்பிட்டுருந்தேன்னா நல்லா நடிப்போம். ஆனால் அதுக்கேற்றபடிய முகம் நமக்கு இல்லை, அதுக்கேற்றபடிய கட்டழகு நமக்கு இல்லை, இல்லையா? ஆனால் ஒரு அழகு நமக்கு இருக்கு, ஒரு அழகு நமக்கு இருக்கு. கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் உள்ளத்தின் அழகு. அல்லேலூயா. அந்த அழகு அவர்கள் கிடையாது, ஆனால் அந்த அழகு நமக்கு உண்டு. எப்பொழுது ஆண்டவருடைய முன்னிலையிலே அமர்ந்து கொண்டு, எப்பொழுது ஆண்டவருடைய முன்னிலையிலே தவறை ஒத்துக்கொண்டு அந்த உள்ளத்தை நொறுக்கி உடைச்சு மீண்டும் புதிய இதயத்தையே உருவாக்க வேண்டும். எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதவில்லையா? உங்களுக்கு நான் புதிய இதயத்தையே தருகிறேன். அந்த புதிய இதயம் தருகின்றவர் யாரு? அந்த இரக்கமுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து, ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னால் தூங்க முடியவில்லை, பாரம், அந்த இதயத்தில் எனக்கு பாரம், மனதில் எனக்கு சுமை, செய்த குற்றத்தை திரும்ப 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 அந்த நினைத்து 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 என் தூக்கத்தை களைந்து நான் ஒரு நோயாளியாகவே மாறக்கூடிய சூழ்நிலை. அதனாலேயே உன் முன்னிலையிலே ஒத்துக்கொண்டு திரும்பவும் அது செய்யாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், மீண்டும் அந்த பாவத்தை நீர் செய்யாதே. சரி, அந்த பாவத்தை செய்யல, வேற பாவத்தை செய்யலாமா இல்லையா? அந்த பாவத்தை தான் செய்யாதுன்னு சொன்னார். இப்படி நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனதை ஆட்டி படைக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் வழி என்றார். இன்னொருவன் சொல்லுகிறான், அதல்ல, இப்படி போனாலும் அங்கே போய் சேர முடியும் என்றார். ரயிலிலும் சென்ட்ரலுக்கு போகலாம், பஸ்ஸிலும் போகலாம். ரயிலில் போனால் சற்று பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதி ரயிலிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பஸ்ஸில் போனால் உன்னப்பிடி என்னப்பிடி, அவன் காலு மிதிச்சா இவன் காலு மிதிச்சா இவன் தட்டின முட்டின என்ற கோபத்தோட எரிச்சலோடையும் பஸ்ஸில் போகும். அங்கங்கே பிரேக் போடும், அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ன்றது ரோட்டில் இருக்குது நான் சொல்லலை, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர். இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயே இல்லை இல்லை இப்படியும் போகலாம் என்று அவன் சுட்டி காட்டும். அது வழியாக செல்லும் பொழுது அந்த பாவ சேற்றினிலேயே விழுந்து விடுகிறோம். நேராக செல்ல வேண்டிய இடத்திலேயே நேராக செல்வதில்லை, அது வளைந்தும் குறுக்கலும் இடையூறுமாகவே சென்றடையும். அப்பொழுது காலம் கடந்துவிடும், காலம் கடந்துவிடும். ஆண்டவர் சொன்னார், அந்த விளக்கு, அந்த கன்னிகள், அவருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள், என்னை தீர்ந்து விட்டது, என்னை கடன் கேட்டால் கடன் கிடைக்குமா? கிடைக்குமா? முன்னெச்சரிக்கையாகவே கருதி இருந்தால் எந்த வற்றி போகும்போது மீண்டும் ஊற்றினால், அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உடைந்த உள்ளத்தாரே, உடைந்த உள்ளத்தாரே,
நீங்கள் மனப்பூர்வமாகவே உடைந்து விட்ட அந்த உள்ளத்தையே மீண்டும் என்னிடத்தில் வந்து மீண்டும் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் புதிய இதயத்தை நமக்கு தருகிறார். நொறுங்கிய அந்த இதயத்தையே நீக்கப்பட்டு மீண்டும் சதையாலான ஒரு இதயத்தை நமக்கு அளிக்கிறார். புத்தம் புதியதாகவே இருக்கும். புதியது என்று சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா? இங்கே சொல். பொதுவாகவே எல்லாரும் மகிழ்ச்சியே தேடிக்கொண்டிருக்கிறவர்கள். மகிழ்ச்சி எத்தனையோ விதத்தில் இருக்கு. காசு கொடுத்து மகிழ்ச்சி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. காசு கொடுத்து மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. காசு கொடுத்து சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்து 3.5 மணி நேரம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் விசில் அடிக்கணும் இல்லைன்னு தெரியல. நான் சொல்கிறது என்னன்னா, காசு கொடுத்து மகிழ்ச்சி வாங்க முடியுமான்னு கேட்டேன். அது நேரத்தை எத்தனை மணி நேரம்னு நான் சொல்லவே இல்லை. அங்கே போய் அந்த திரையில் வரக்கூடியதை பார்த்து அடிக்கிறான். யார் கேட்குது? ஏயா பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஏன் கொஞ்சம் சத்தம் போட்டு, ஏன் காது புலி அப்படி சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எழுந்து நின்று சீட்டில் எழுந்து நின்று அவனோட மகிழ்ச்சி அப்படி இருக்கு. இங்கே பக்கத்தில் போனால் ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போனோன்னா பெரிய கியூ பார்க்கலாம். பஸ் டிக்கெட்டு வாங்கிறதுக்காக, இலவச டிக்கெட்டு வாங்கிறதுக்காக. அங்கேருந்து டிக்கெட்டு கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு இலவசமாக போவார் அவர். இலவசம் போன உடனே வாயிலிருந்து வரும். வீட்டு வாசலுக்கு கேட்டுக்கு போகும்பொழுதே கேட்டு எட்டி ஒரு உதைப்பான். கேட்டு 2ஆக பிளந்து போயிடும். அப்போ தான் வீட்டிலேருந்து வரும். யார் எட்டி உதைச்சிட்டு வர்றேன்? வேற யார்? வேற யாரு? நம்மாள் தான். நம்மாள் வரும்போதையே ஆரவாரத்தோடு தான் வருகிறார். அங்கே சகோதரர்கள் சைடிலேயே முகம் கருத்து போகுது. நல்லா வெளிச்சமாக இருந்தா, அங்கிருந்து நல்ல ஒளி நல்லா வந்தது. திடீர்னு அங்கே இருள் சூழ்ந்தது. நாங்கள் ரகசியமாக பண்ணிட்டு இருக்கிறத நீ காட்டி கொடுத்துட்டியன்னா, நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இப்போ அவங்க நீங்கள் திரும்பி போய் ஒரு பார்த்தாரா? பிரியமானவர் இங்கே பக்கத்தில் தான் இருக்கே. இங்கே வரக்கூடிய ஆளுங்க கூட அதில் போய் அப்பப்போ கொஞ்சமாக கொஞ்சம் தாங்க நான் பார்த்தானா, ஏங்க கொஞ்சம் தாங்க அந்த உடம்பு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு. உடம்புல வலி இல்லாமல் என்ன வீட்டில் போனோடனே தட்டு முட்டை கிடச்சிதான்னு கேட்பேன். போயிட்டு போனோடனே என்ன உழைச்சாங்களா இல்லையா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை செஞ்சு களைப்பாக இருக்குது. போனோம் கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் காசு கொடுத்து கிடச்சதா? இப்போ உண்மையா? நான் போய் சொல்லலைங்க, அவங்க சொன்னதை திருப்பி சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னா இன்னொருத்தரை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை அவருக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த வாசலாண்ட வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். ரோடை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறான். ஏன்ப்பா அழுதுட்டு இருக்கிற? எதை பார்த்து அழுகுற எனக்கு புரியலன்றான். இந்த ரோடு கிராஸ் பண்ண முடியலையே அவருக்கு. நான் சொன்னது பொய் இல்லைங்க. இல்லையா, உன்னை பாதுகாப்பாகவே உன்னை அப்புறம் கழுத்தி விட்டான். இந்த கேட்டில் உட்கார்ந்து எதனா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் பதில் சொல்லணும் ஐயா, நாங்கள் பதில் சொல்லணும். அதுக்காக நிற்கிறேன். அந்த கான்ஸ்டபிள் நமக்கு தெரிஞ்சவர். ஏங்க நீங்கள் இதை நான் பார்த்து செழிச்சு போச்சுங்க. அவன் இப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் தானே வந்து தைரியம் வந்துடும். உள்ளே போனது இறங்கிருமா. அப்போ எவ்வளோ நேரம் சந்தோஷம்? அது உள்ளே போனது கொஞ்சம் இறங்கின உடனே அவன் அடுத்த ஸ்டெப் வச்சு அவனே வந்து போலீஸ்கார மாதிரி எனக்கு வேலை குறைச்சிடும், கை இப்படி காட்டுவானா.
கை காட்டின உடனேயே அப்படி போகிற வண்டி அப்படி நிற்கும், இவர் போயிடுவார். சந்தோஷம் தானே? அவனோட சந்தோஷம். அந்த வண்டிகளை அவன் நிறுத்தினானா? அடுத்த நாள் நான் கேட்டேன், அந்த வண்டிகள் நான் கையை காட்டு நிறுத்தணும். போலீஸ்காரங்க போகும்போது செல்ட் அடிக்கிறான்ல, பெரிய போலீஸ்காரன் போகும்போது, மந்திரி போகும்போது செல்ட் அடிக்கிறான்ல, எவனும் எனக்கு செல்ட் அடிக்க மாட்டேங்கிறான். அதனால் நான் கையை காட்டி அந்த வண்டி நிறுத்தினேன். எப்படி பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்படி தாங்க நாம் எல்லாருமே ஆண்டோட முன்னிலையில் வந்து கால் வைப்போம், கால் எடுப்போம், கால் வைப்போம், கால் எடுப்போம், கால் வைப்போம், கால் எடுப்போம். எது கால்? உள்ளம், மனம், இதயம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த உள்ளம் உண்மையாலே நுறுக்கப்பட்டதா நொறுங்கியதா என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உங்களுடைய பலிகள் எனக்கு தேவையில்லை, இரத்த பலிகள் எனக்கு தேவையில்லை, உயிர் பலிகள் எனக்கு தேவையில்லை. உம்முடைய உள்ளம், உடைந்த உள்ளம், நொறுங்கிய மனம், நொறுங்கிய உள்ளம், குற்றமுள்ளதான இருக்க அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்ட பிறகு நீ மனம் மாறி ஒரு புதிய வாழ்க்கையை பின்தொடர்வதற்காக, புதிய சிந்தனையை உட்கொள்வதற்காக நீ வர வேண்டும், நீ வர வேண்டும். அப்பொழுது நான் எல்லாம் மறந்து உன்னை அரவணைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபக்குக்கினுடைய புத்தகத்திலேயே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது கடவுளை துதிக்கின்றோம். நம்ம எல்லாம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது, நம்ம நன்றாக இருந்தால் உடனே நம்ம வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜெபம், பாடல், ஆடல் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆடல் என்ன, பாடல் என்ன, நிறைந்ததாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையிலேயே ஒரு சோதனையோ, ஒரு வேதனையோ, ஒரு கண்ணீரோ ஏற்படக்கூடிய விதத்திலேயே, ஒரு துன்பமோ ஏற்படக்கூடிய விதத்திலேயே அந்த இல்லத்துக்குள்ளவே, அந்த குடும்பத்துக்குள்ளவே ஒன்று ஏற்பட்டால் மயான அமைதி. அங்கே ஜெபம் இருக்காது, அங்கே பாடல்கள் இருக்காது, அழுகையும் கண்ணீருமாகவே இருக்கும். ஆண்டவர் அது விரும்புகிறாரா? எல்லா சூழ்நிலையிலும் என்ன தேடணும்? இன்பமோ ஆனந்தமோ மகிழ்ச்சியோ அதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சேர்ந்தான் வரும். திருமணத்துக்கு சொல்வது உண்டா இல்லையா? எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாரும் கல்யாணம் ஆனாலும் தான், பேச்சுலர்ஸ் யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்கள் கல்யாணம் பார்த்துருப்பீங்க. விடுங்க. இதில் நான் புதுப்பிக்க கேட்கல. என்ன சொல்லுவாங்க அதில்? முக்கியமாக என்ன சொல்லுவாங்க? அடேங்க அப்பா, அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? தினமும் அதை ஞாபகப்படுத்துறீங்களா இல்லையா? தினமும் அதை நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? தினமும் அதை நினைக்கணுங்க. அப்போதாங்க அது திருமணம், அப்போதாங்க மகிழ்ச்சி. இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்தில் எல்லாம் சரி, தண்ணி அடித்து உள்ளே வரும்போது தெரியும் இன்பத்தில் துன்பத்தில்ன்றது வந்து. வேறு எவனாவது ஒருத்தனோட பேசிட்டு வந்தால் தெரியும் இன்பமா துன்பமா என்று. அப்போ தான் பேசியிருக்கிறோம், நல்லது தான் பேசியிருக்கோம், கண்ணெதிரிலே நடந்தோம். சந்தேக பேர் வழியில் இருந்தாலும் இந்த வீட்டில் எப்படி இருக்கும்? ஆனானாலும் பெண்ணானாலும் சந்தேக பேர் வழியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரல. ஆனால் அபக்குக்கினுடைய புத்தகத்திலேயே, இறைவாக்கின் அபக்குக்கு புத்தகத்திலேயே எழுதப்பட்டது 3ஆம் அதிகாரத்திலேயே 17, 18 வசனங்களை பாருங்க. அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி கனிதர விடாமலும், ஒலிவ மரம் பழம் அற்று போனாலும், வயலில் தானியம் விளையாமல் போனாலும், ஆடும் மாடும் இல்லாமல் போனாலும், அடுத்தது நான் ஆண்டவரே களி கூறுவேன் என்றார். ஆமென். களி கூறுவேன் என்றால்
அவரோடு நான் மகிழ்ச்சியில் இருப்பேன். நீர் கொடுத்தது அங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது. நீர் கொடுத்தது என்று சொல்வதற்கு பதிலாகவே நான் சம்பாதிச்சத நெஞ்சு உடஞ்சி போறோம்னா அடிப்பான். என்ன அடி? என்ன நான் சம்பாதிச்சது தெரியுமா? என் இஷ்டத்துக்கு தான் நீ ஆடணும், என் இஷ்டத்துக்கு நீ ஆடணும். ஆடலைன்னா அப்பதான் சொல்லுவான், ஓ சும்மா ஒன்றும் வரலையா, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்து விட்டாங்க, நீ தான் வந்து அப்பப்போ விட்டு அது கொஞ்சம் கரைஞ்சி போச்சு இல்லையே. யாராவது சும்மா அனுப்பிடுறாங்களா? அப்பா அம்மாவே கேட்டு பொசுக்கி, அதாவது அப்படி ரகசியமாக அம்மாகிட்டையும் பேசி, ரகசியமாக அப்பாகிட்டையும் பேசி, இங்கிருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அங்கிருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரகசியமாகவும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு நமக்கு சொந்தம் கிடையாது. சொந்தம் இருக்கா? சகோதரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கெங்க கொண்டு வந்தாங்க, கொஞ்சமாக கொண்டு வந்து அதை தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. சகோதரிகள் என்ன நினைக்கிறான்னா, இருக்கிறது தானே கொடுக்க முடியும் இல்லையா? பிரியமானவரே, அதெல்லாம் ஆண்ட விரும்பலை. அதெல்லாம் வரும் போகும், எல்லாம் அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொத்தை நீ மோகம் கொள்ளக்கூடாது என்றார். அழியக்கூடிய பொருள் மீது மோகம் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அபக்குக்கு அதுதான் சொல்றார். இறைவாக்கின் அபக்குக்கு என்ன சொல்கிறார்? எந்த நடந்தாலும், எதை நடந்தாலும், எதை நட்டப்பட்டாலும், எவ்வளவு துன்பம் எனக்கு வந்தாலும், எவ்வளவு துயரம் எனக்கு வந்தாலும் அவையெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். என் ஆண்டவரை நான் துன்பத்திலும் துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் அவரை நான் ஆர்வாரமாகவே கொண்டாடுவேன், களிப்போடு இருப்பேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன், அவரை என்றும் எப்பொழுதும் போற்றிக் கொண்டே இருப்பேன் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நொறுங்கிய உள்ளத்திலேயே புத்தகம் நமக்கு சூட்டி காட்டக்கூடியது ஒருவரை சூட்டி காட்டுவார். உடைந்த உள்ளம், நொறுங்கிய உள்ளம். யார் அவர்? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. சக்கேயு, தாவீது, யோபு, மக்தலேனா மரியா, பேதுரு. அதுதான் உண்மை. காரணம் என்ன? ஆண்டவரோடு இருந்தவர். தாவீது ஆண்டவரோடு இருந்தாரா? இல்லை. இயேசு ஆண்டவரோட 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர். உண்டு உறங்கினவர். அவருக்காகவே உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர். மறுதலித்தார். சாதாரணமாக மறுதலிக்கல. அந்த 3 முறையும் வித்தியாசமாக மறுதலித்தார். அந்த பணிப்பெண்ணை சொல்லுகிறாள், நீ அந்த கலிலீகாரன் கூட இருந்தவன் தானே? இல்லவே இல்லை, அந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது. அடுத்தவன் சொல்றான், சேனையில் இருக்கிறவன், ஓ உன்னை நான் அங்கே கூட்டத்தில் பார்த்தேன், அவரு கூட பார்த்தேன். இல்லவே இல்லை, நான் அல்ல, அது நான் அல்லன்றான். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? சபிக்கவும் ஆணையிடவும். ஆணையிடக்கூடாதுன்னு ஆதி புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரையிலும் சொல்லுகிறார். யாவே கடவுளில் இருந்து இயேசு ஆண்டவர் வரையிலும் சொல்லுகிறார், ஆணை இடக்கூடாது. அதனால்தான் யாவே கடவுள் மீது தானே ஆணையிட்டார். தெய்வங்களுக்கு மேலான தெய்வம், எல்லா தெய்வத்துக்கும் மேலான தெய்வம். நீ நம்புவதாயிருந்தால்
என் மேலே நான் ஆணையிடுகிறேன் என்றார். இது நடக்குமா, கிடைக்குமா என்று கேட்டதற்காக அந்நாட்களிலேயே அது ஆபிரகாம் ஆயிருந்தாலும், அது மோசே ஆயிருந்தாலும், அது யோசுவா ஆயிருந்தாலும், அல்லது வேற ஏதேனும் இறைவாக்கினர்கள் ஆயிருந்தாலும், என் மேல் ஆணை, அது நடைபெறும், அது கிடைக்கும். ஏன்னா அவருக்கு மேல தெய்வங்கள் வேற இல்லை. ஆனால் பேதுரு, நீதான் மெசியா, நீதான் மெசியா, வானிலிருந்து இறங்கி வந்தவர் நீரு, என்னென்னமோ சொல்லி வாழும் கடவுள் மகன் எப்படி எல்லாம் பாராட்டி இருக்கிறான் பாருங்க. அந்த மூன்றாவது சொல்லுவது பார்த்தீங்களா, தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியவே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை, நீ போய் சொல்ற. ஆனால் அவருடைய மன உருக்கம், அவருடைய மன உருக்கம், அவருடைய உள்ளம் நொறுங்கியது, அவருடைய உள்ளம் உடைந்தது. பேதுரு போல நாமும் இருக்கணும். பேதுரு போலவே நாமும் இருக்கணும். இருக்க முடியுமா? பாத்தியா, முடியும், செஞ்சு காமிக்கணும். அவருக்கு சாட்சியாக, இனிமேல் உமக்கு எதிராகவே நான் சிந்திக்கவே மாட்டேன். அது குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, சமூகத்திலாக இருந்தாலும் சரி, தொழிலகத்திலாக இருந்தாலும் சரி, எந்த இடம் என்றது பார்க்க வேண்டாம். அவருக்குள்பட்ட ஒரு மனதோடையும் அவருக்கு உள்பட்ட ஒரு உள்ளத்தோடையும் நாம் இருக்கும் பட்சத்திலேயே ஒரு நெஞ்சை நமக்கு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நொறுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேதுரு அது உணர்ந்து கொண்டார். உணர்ந்த பிறகு, அந்த குற்றத்தை உணர்ந்த பிறகு, அந்த குற்றத்திற்காக அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? மனம் விட்டு அழுதார். அவருடைய முன்னிலையில் வந்து, ஆண்டவரை நான் தவறு செய்தேன் என்று நம்ம சொல்லும் பட்சத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதாரண மனிதன், நீ குற்றம் புரியக்கூடியவன், தவறு செய்யக்கூடியவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் செய்தாலும் அதை செய்ததாகவே ஒத்துக்கொண்டு என்னிடத்தில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர், இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு நோவடிக்கக்கூடிய விதத்தில், வேதனைப்படுத்தக்கூடிய விதத்திலே நான் நடந்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர். அதற்கு பலன் உண்டா? அது விடுதலை. அந்த நிமிஷமே அவனுக்கு விடுதலை. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுகின்றோம், சிலுவையில் இருந்து அந்த மன்னிப்பு கிடைக்கப்பட்டது. அவன் சொல்லுகிறான், நான் பாவி, நீயோ பாவம் செய்யாதவன், நான் குற்றவாளி, நீயோ குற்றவாளி அல்ல, நான் ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரன் அல்ல, நான் ஒரு கொள்ளைக்காரன், நீ கொள்ளைக்காரன் அல்ல, ஆனால் உமக்கும் எனக்கும் ஒரே தண்டனை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உமக்கு இது நேர்ந்திருக்க கூடாது, உமக்கு இது கிடைத்திருக்க கூடாது, என்னை விடு. நான் ஒரு பாவி என்று அவன் சொன்னதனாலேயே அவருடைய உள்ளம் கலங்கிடுது. அந்த சிலுவையிலையும் அவன் கிடந்து நான் ஒரு பாவி என்று சொல்லுகிறான். அவருடைய உள்ளம் நொந்தது. இன்று நீ என்னோடு, இன்று நீ என்னோடு, அது நமக்கும் தெரிகிறார் ஆண்டவர். இந்த குற்றத்தை உணர்ந்து கொண்டு, இந்த பாவத்தை உணர்ந்து கொண்டு, உமக்கு எதிராக என்னை சிந்தித்தனால, உமக்கு எதிராக செயல்பட்டதனாலேயே, உமக்கு எதிராகவே இந்த பாதையை சென்றதனாலேயே, ஆண்டவரே அதை நான் உணர்ந்து கொண்டு உம்முடைய முன்னிலையில் வந்து நான் நிற்கிறேன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், என்னை மன்னியும். அப்பொழுது அந்த உடைந்த உள்ளம் மீண்டும் புதுப்பிக்கப்படுமா, புதுப்பிக்கப்படாதா? புதுப்பிக்கப்படுமா, புதுப்பிக்கப்படாதா? மீண்டும் ஒரு புத்தம் புதிய இதயத்தை தருவாரா, தர மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுவோம். ஐயே ஐயே
ஐயே ஐயேன்னு சொன்ன போது ஐயே ஹல்லேலூயான்றா. ஐயே ஹல்லேலூயான்னு சொன்னான்னாக்கா நமக்கு அப்போ ஐயான்றதில்லை, உயிரே இல்லை. புதிய இதயத்தை பெற்றதாக நீங்கள் நினைக்கிறீங்க, புதிய மனதை பெற்றதாக நினைக்கிறீங்க, உடைந்த உள்ளத்தையே நுறங்கிய உள்ளத்தையே மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதாக நீ நினைக்கிறீங்க, கருதுறீங்க, ஒத்துக்கொள்றீங்க. அதற்கு என்ன மாற்று அவருக்கு? பாத்தியா, அந்த சத்தம் கேட்டு கரண்டே போச்சுன்ற. அவங்க கரண்டு அந்த எலக்ட்ரிசிட்டிக்காரங்களுக்கே சகிக்கல. இது நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசியிருந்தேன்னா, சத்தமாக கத்தியிருந்தேன்னா கரண்டு போயிருக்குமா? இடி இடிக்கிற மாதிரியே சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளிப்பாடு புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? பெருமிள்ளத்தின் இரைச்சல் போல, இடி இடிப்பது போலவே. எப்பொழுதா இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதா இருந்தாலும் அல்லேலூயா சொல்லும்போது எப்படி சொல்லணும்? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு சிறிய கதை. இப்போ கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு சூடாதிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் சிறிய கதைக்கு போயிடுவோம். நம்ம அருளாலயத்தில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பே, அப்போ மழை இல்லை, தமிழ்நாட்டிலேயே மழை இல்லாத ஒரு காலம். இந்த சில்வர் ஆக்சைடுன்னு ஏதோ சொல்லி ஹெலிகாப்டரில் போய் அது கொண்டு போய் செயற்கை மழை, அதுக்கான ஒரு திட்டத்தையே அரசாங்கம் வகுத்து கொண்டிருந்த நேரம் சட்டசபையிலேயே பேசிவிட்டார்கள். நம்ம இனிமேல் இயற்கையாக மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, செயற்கை மழை பெய்வதற்காக நம்ம அந்த பொருள் இறக்குமதி செய்து அது ஹெலிகாப்டரில் வானத்திலேயே பல பகுதிகளாக போய் அது போடுவாங்க. அப்படி போடுற நேரத்திலேயே மழை வரும் என்று. அப்போது அருளாலயத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நாம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அடுத்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், அடுத்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், குடும்பத்தோடு நீங்கள் வரணும், நாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும். நம்ம பகுதியிலும் சென்னையிலும் எல்லா இடத்திலும் அந்த மழை பெய்யணும். தமிழ்நாட்டில் பெய்தா பெய்யட்டும், அட்லீஸ்ட் நமக்கு கடலோரத்தில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம சுயநலவாதிகள் தானே, எப்போவுமே நமக்கு மட்டும் போதும்னு சொல்கிறவங்க தானே, பெய்யணும், அதுக்கு மழைக்காக வேண்டுவோம் அப்படின்றாங்க. எல்லோரும் உபவாச கூட்டம் சொல்லிட்டோம். அப்போது கேட்டாங்க, பிரெட்டு டீ கூட இல்லையா? பிரெட்டு டீ கூட இல்லையா? இல்லைங்க, 2 மணிக்கு முடியும், காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடியும், 2 மணிக்கு நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. 2 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நம்ம போயிடலாம். அப்போ 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். பார்த்தீங்களா, அங்கே கேட்டுருச்சு இல்லை? அப்போ அந்த சாட்சியத்துக்கு நம்ம ஒரு விளம்பரத்துக்காக நம்ம சொல்லவில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் இங்கிருந்து நிரம்பி அடுத்த ஹாலும் நிரம்பி கேட்டு வரைக்கும் ஜனங்க இருந்தாங்க. நான் 12 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லுகிறேன். இந்த 12 சொல்லும்போது இரத்த போக்குடையவளை பற்றிட்டு உங்களுக்கு தெரியும், அது சொல்லலை. உடனே நமக்கு மனசுக்குள்ளே வருது 12 வருஷம் இரத்த போக்குடையவள் ஆண்டவருடைய உடைய பெற்றப்படுவது, அப்படி தானே வருது. ஆனால் அந்த நாளிலேயே இந்த கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஜெபம் இங்கே நன்றாகவே துதியிலும் ஆராதனையிலும் அதே மாதிரி இறை வார்த்தையை சொற்பொழிவு ஆற்றுவதிலையும் கம்பீரமாகவே நடந்து கொண்டிருந்தது. வெளியே வெயில் எப்படி அடிக்கிறேன்னு சொன்னாக்கா 42 டிகிரி வெயில். எத்தனை டிகிரி? அதாவது 112 பேரங்கீட்டுக்கு வரையும் வந்தாச்சு. இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேனில் காற்று பத்தாமல் வேர்த்து கொட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபால் சீலிங் கிடையாது, பின்னாடி இருக்கிறவங்க ஃபால் சீலிங் இல்லை. அந்த மேலிருந்துள்ள வெப்பம் வேறு, ஷீட்டினுடைய வெப்பம் வேறு. இந்த ஃபேன் அந்த வெப்பத்தையே அப்படி இறக்கி தலைக்கு மேலே கொண்டு வர்றோம்.
அது ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. சாதாரணமாக வெயில் போதும், எங்களுக்கு இந்த ஃபேன் காற்றுல வர சூடு எங்களால் தாங்க முடியல அப்படின்றான். அவ்வளோ சூடு. அப்போ நாங்கள் இங்கே ஆராதனை திருப்பலிக்கு பிறகு தான் ஆராதனை நடத்தினேன். அந்த ஆராதனை முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு போனோம். அந்த ஆராதனை நடத்தி கொண்ட நேரத்தில் திடீர்னு வானம் இருண்டது. இந்த மாதிரி இப்போ மப்பம் மந்தாரமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். பின்னாடி இப்போ வெயில் இல்லை. நான் காலையில் வரும்போது நல்ல வெயிலாக இருந்தது. இப்போ திரும்பி பாருங்கள், வெயில் இல்லைங்க. பார்த்தீங்களா? அப்படியே இருண்டது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதம் மாதிரி, ஐயோ இப்பொழுதுதான் வந்து அப்படி குளிர்ந்த காற்று வந்தது. குளிர்ந்த காற்று வந்தது. 2 மணி ஆராதனையினுடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. கேட்டு வரைக்கும் ஊர்வலம். அப்போ நாங்கள் அங்கே வந்து ஒரு கார்பெட் போட்டு அது வழியாக அந்த வரைக்கும் கொண்டு வந்தது. ரோட்டில் போகிறவங்க கூட நின்று அந்த ஆராதனையை பார்த்து போயிருந்தாங்க. ஆராதனை இங்கே வந்து முடிப்பெற்றது. அதுக்கு பிறகு வாழ்த்துறை சொல்லி ஆராதனை முடித்து ஜனங்க இங்கிருந்து போகலாம் என்ற முறையிலேயே புறப்படக்கூடிய நேரம் வந்தது. திடீரென்று இடி இடிச்சது. திடீரென்று இடி இடிச்சது. கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை. பயங்கரமான மழை. அப்போ ரோட்டுக்கு யாரும் போக முடியல. எல்லோரும் இங்கே தேங்கினான். ஒரே ஒரு குடும்பம் கொடையோடு வந்திருக்காங்க. நான் கேட்டேன், நீங்க மட்டும் கொடையோடு வந்திருக்கீங்களா? போன வாரம் தான் சொன்னாங்கல்ல, உபவாச ஜெபம் வச்சுக்கிறோம் மழை பெய்யறதுக்காக. எங்களுக்கு தெரியும், உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே மழை பெய்யும். மழை பெஞ்ச உடனே நாங்கள் கொடை பிடிச்சி வீட்டுக்கு போனோம். 2 மணிக்கு நீங்கள் ப்ரெட்டும் டீயும் தரமாட்டீங்க, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 12 வயசு பையன் என்கிட்ட பேசினான். நடந்த சம்பவம், அன்றைக்கு எழுதி வச்சது இது. அந்த சிறுவன் இன்னைக்கு 24 வயசு ஆயிடுச்சு. என்ன வயசு? அவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். நேத்தி கூட அவனை வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனான். அவனை பார்க்கும்போது இன்றைக்கி இந்த டாக்கு நான் வைக்கும்போது நேத்திக்கு அவனை பார்த்தனால ஞாபகத்தில் இன்றைக்கி பேசுகிறேன். அல்லேலூயா. நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்? எதுக்கு வந்து சொன்னேன்? நம்பிக்கை. உடைந்த உள்ளத்தாராகவே ஆண்டவரிடம் முன்னில் வரும்பொழுது என் உள்ளத்தை அவர் சீர்படுத்தி மீண்டும் புதிய உள்ளத்தை எனக்கு கொடுத்து அதன் மூலமாக என்னிடத்திலே நஷ்டப்பட்டு போன அந்த மகிழ்ச்சியை மீண்டும் நான் அடைந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. மீண்டும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நஷ்டப்பட்டு போயிருந்த சமாதானமும் நஷ்டப்பட்டு போன அமைதி, அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மீண்டும் நமக்கு கிடைப்பதற்காகவே தடையாயிருந்த தடையை நீக்கப்பட்டதனாலே, அந்த மழைக்கு தடையாயிருந்தது, அந்த மழை பெய்தது ஜெபத்தின் மூலமாகவே. அந்த பிள்ளைகள் அந்த குடும்பமும் கொடைபிடிச்சு போனாங்க. மற்றவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்தது. நாமும் வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது. உண்மை, நிஜம். நான் ஆண்டவரிடம் முன்னிலிருந்து இது நான் பெற்றுதான் செல்வேன் என்ற ஒரு விசுவாசம். நான் மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றார், கொஞ்சம் சுருக்கி சொல்கிறோம், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 2 தீமோத்தியில் 3ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதோட இணைந்து வரக்கூடியதுனால சொல்கிறேன். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவருக்கும் இன்னல்களும் துன்பங்களும் வரதான் செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
அவர் சொன்னார், அருமையான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். என்னை பின்பற்றி வரக்கூடியவரும் தன்னலம் திறந்து தன் சிலுவையை சுமந்து, நம் சிலுவை என்ன? நம் சிலுவை என்ன? நம் சிலுவை என்ன? இத்தகைய எல்லாம் அவர் முன்னிலையிலே வைக்கும் பொழுது இது உங்களுக்கு இறக்கி வைக்கப்படும். அது நிரந்தரமாக நீங்கள் சுமக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அது இறக்கி வைக்கும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அப்போ பாவம் மூலமாக உடைந்திருக்கக்கூடிய உள்ளம் நிறைந்தவராகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், உடைந்த உள்ளத்தோரே, நொறுங்கிய உள்ளத்தாரே, என்னிடம் வாரும். உங்களோட பலிகள் எல்லாம் அந்த பலிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. மன வருத்தத்தோட, மன வேதனையோட, கண்ணீரோட, துயரத்தோட ஆண்டவருடைய முன்னிலையிலே ஒப்பு கொடுத்து அதன் மூலமாகவே புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு பாதையை, புதிய ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, அவரிடத்திலிருந்து எனக்கு அது கிடைக்கும் என்ற விசுவாசம். அதனால தான் குறிப்பிட்டு சொல்லுகிறோம், சோதனைகளும் இதெல்லாம் வருந்த நேரத்திலேயும் பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுல் அடிகளார் சொல்லுகிறார், அதனுடைய இறுதியில் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும். இதுதான் முக்கியம். அந்த வசனத்தினுடைய எசன்ஸ் என்று சொல்லக்கூடியது இல்லையா? திராட்சை பழத்தை பிழிஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாறு. சக்கையை தூர போடும் என்று சொன்ன மாதிரி ஒரு வசனத்துக்கு அடிப்படையாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதிலேயே முக்கியத்துவம் அதனுடைய சாராம்சம், இந்த கண்டென்ட். அப்படி சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்லுகிறதா? இயேசு கிறிஸ்துவே ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்றார். பிரியமானவரே, உடைந்த உள்ளத்தோரும் நொறுங்கிய உள்ளத்தாரும் என் அருகில் வரும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ, எதையெல்லாம் இறக்கி வைக்க வேண்டுமோ, எதையெல்லாம் களைந்து கொள்ள வேண்டுமோ அவையெல்லாம் விட்டுவிட்டும் களைந்து கொண்டும் அவரிடத்தில் வர வேண்டும் என்றார். அதையெல்லாம் எனக்கு குப்பையாக இருக்கிறதாக சொல்லுகிறார். பவுலடிகளார் அப்படிதான் குப்பையாக கருதினார். அதனால பவுலடிகளாருக்கு ஆசீர்வாதங்கள் நிறைவாகவே கிடைத்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. சங்கீதத்திலேயே 119:71 பாருங்க. சீக்கிரமாக எடுக்கணும், முடிச்சிருவோம். சங்கீதம் 119:71. எனக்கு துன்பம் நிறைந்தது என்றானது, ஆனால் அப்ப துன்பம் இல்லாத யாராவது இருக்கா? தாவீதுக்கு துன்பம் இருந்ததை பற்றி சொல்லுகிறார். வரவழைத்த துன்பமும் இருக்கு, தானாக வந்த துன்பமும் இருக்கு தாவீதுக்கு, இல்லையா? தாவீது ஆடு வைத்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் அழைத்து கொண்டு ராஜாவாக மாற்றும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி. அவன் செய்த தவறினாலே அவனுக்கு வந்தது துன்பம், ஒரு துயரம். ஆனால் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது மீண்டும் அவனுக்கு கிடைத்ததாக சொல்லுகிறார். மீண்டும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த மன்னிப்பு தாவீதுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? தாவீதுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? நமக்கு எல்லாருக்கும் தான் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? அந்த நம்பிக்கையோட ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அடுத்தது ரோமையர் திருமுகத்திலே 12ஆம் அதிகாரத்திலேயே 1 2 வசனத்தை பார்ப்போம். சகோதர சகோதரிகளை முன்னிட்டு உங்களை படையுங்கள். அடுத்தது
தூய உயிருள்ள பலியாக, தூய உயிருள்ள பலியாக. அடுத்தது நம்மை ஒவ்வொருவரையும் படைக்கப்பட வேண்டும். இதுவே அடுத்த வாசங்க. எது நிறைவானது என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படித்தானே சொல்றது? எது நிறைவானது? நிறைவு நமக்கு என்ன வேண்டும்? எது நிறைவாக வேண்டும்? அவர் மன்னிக்கிற தெய்வம் என்றது அந்த மனம் நமக்கு வேண்டும். ஏதோ தானோ என்றது அவர் முன்னிலையில் வந்து எல்லோரும் சொல்றாங்க, எல்லோரும் கேட்கிறாங்கன்றதுக்காக அல்ல. அது உறுதியாக என் குற்றத்தை அவர் உணர்ந்து கொண்டார், நானும் உணர்ந்து அவரிடத்தில் எடுத்துரைத்தேன். அந்த எடுத்துரைக்கப்பட்டது அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க அவர் நமக்கு தருகிறார், எனக்கு தருகிறார் புதியோர் உள்ளத்தையே, புதியோர் இதயத்தையே, புதியோர் மனதையே, புதியோர் வாழ்க்கையே. அது பெற்ற பிறகு நம் இல்லத்துக்கு செல்லும் பொழுது அந்த இல்லத்தில், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி. அப்ப இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது நம்ம எதை கொண்டு போகிறோம்? இங்கிருந்து திரும்பி செல்லும் போது நம்ம எதை கொண்டு செல்கிறோம்? ஆண்டவருடைய மகிழ்ச்சியே இங்கிருந்து சுமந்து கொண்டு செல்லுகிறீர்கள். அந்த வகையிலேயே எழுந்து நின்று ஒரு நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம், ஒரு நன்றி. ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீ என் உள்ளத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது, என் இல்லத்துக்குள்ளே நீ கடந்து வரும் பொழுது நஷ்டப்பட்டு போன அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய குற்றங்களும் குறைகளும் முன்னிலையில் நிகழ்த்தி வைத்திருக்கிறேன், எடுத்துரைத்திருக்கிறேன். எங்களுக்கு புதிய ஒரு இதயத்தையும் புதிய ஒரு மனதையும் புதிய உள்ளத்தையும் கோடும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உயர்ந்த சுரத்தில் இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் உரத்த குரலிலே துதிப்போம். இன்னும் உரத்த குரலிலே, இன்னும் சத்தமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.